கிரியேட் பர்ஃபெக்ட் லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ரர் செக்ஷன் H1 வச்சுட்டு, செகண்ட் அதை ரைட் சைட்லேயே உங்களுடைய ஃபார்ம் வச்சுருங்க. ஃபார்மை கொண்டு போய் கீழே வைக்காதீங்க. அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவனுக்கு அந்த விஷயம் தேவைங்கிறது. நீங்கள் ஃபார்மை கொண்டு போய் கீழே வச்சிங்கனாவே அந்த இடத்துலயே உங்களுடைய லீட்ஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் ஃபார்மை வந்து ஃபஸ்ட்டே வச்சுருங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு வந்து அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஃபோனில் வந்து பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஃபோன் ஆப்டிமைஸ் பண்ணலை, ஃபோனுக்கு அந்த ஃபார்ம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலை அப்படின்னா வந்து அதை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முக்கு கரெக்டாக பேடிங்ஸ் கொடுத்துருங்க. பேடிங் கொடுத்தீங்கன்னா வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால் அது ஒரு நல்ல ஒரு கன்வர்ஷன் இதாக இருக்கும். அதேமாரி அந்த ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது? உங்களுக்கு டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போகிறீங்களா? டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ செக்லிஸ்ட் மாரி கொடுக்க போகிறீங்களா? ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மாரி கொடுக்க போகிறீங்களா? அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. அதனால் அவங்க என்னென்னா, அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னாவே அவங்க உங்கள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து அப்செல்லிங் பண்ணுங்கள். அந்த ஃபார்மை லைக் வந்து ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் கோர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு ஃப்ரீ மெட்டீரியல்ஸோ அங்கே ஒரு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்க. அங்கே வந்து உங்களால் அப்சைக்லிங் பண்ண முடியும். அந்த விஷயத்த பண்ணுங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான இன்ஃபர்மேஷன் யூசர்ஸ்க்குன்னு வாங்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. நேம், ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிக்கோங்க. மித்தபடி எதுவுமே வேணாம். வேணும் அப்படின்னா இமெயிலும் சேர்த்து வாங்கிக்கோங்க. 3 டேட்டாஸ்க்கு மேலே நீங்கள் வாங்காதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது கிளைண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும். இதனால் உங்களுக்கு கன்வர்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்ஏ பண்ணி தரணும், இல்லை உங்களுக்கும் கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் அந்த மாரி ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.